இப்போ சிவனை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். எப்படின்னா எவ்வளோ சின்ன லிங்கமாக வச்சுக்க முடியுமோ நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அதை கரெக்டாக வச்சு அந்த லிங்க அமைப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அதுக்கு உயிர் சக்தி வந்துடும். இல்லைன்னா சிவன் அந்த செயலிழந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ ருத்ராட்சம் போட்டாலே 1008 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்றாங்க. வீட்டில் லிங்கத்தை வச்சா நம்ம தனியாக அதுக்கேற்ற மாதிரி மாறணுமோ? இப்போ ருத்ராட்சம் போட்டவங்களுக்கு என்ன மந்திரம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சில கிரகங்களே என்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட கிரகமே இயங்காதுன்னெலாம் ஒன்று இருக்கும். இப்போ கோயில்களில் என்னென்ன கடவுள்கள் இருக்கான்னு சிலையை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வீட்டில் வச்சு வழிபடுவதற்கு உகந்த சிலைகள் ஏதாவது இருக்கா? எனக்கே ஆசை என்னன்னா சிவன் ஸ்டாச்சு வீட்டில் வச்சு வழிபடணும்னு ஆசை, லிங்கத்தை வச்சு வழிபடணும்னு ஆசை. ஆனால் பல பேர் பயமுறுத்தி விட்டாங்க. சரி, காளியை வழிபடலாம் பார்த்தா அதுக்கும் பயமுறுத்தி விட்டாங்க. எனக்கு ஒரு இடத்துல எதை தான் வழிபடணும் ஒரு மாதிரி டவுட் அதிகமாகிடுச்சு எனக்கு. நீங்கள் கிளாரிட்டி நல்லா சொல்லுங்கள். நான் வீட்டில் எந்தெந்த சிலையை வச்சு வழிபடணும், வழிபடக்கூடாது, இதை சொன்னால் பல பேருக்கும் ஒரு அவேராக இருக்கும். இப்போ சிவனை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். எப்படின்னா எவ்வளோ சின்ன லிங்கமாக வச்சுக்க முடியுமோ நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அந்த லிங்கத்துக்கு ஒன்று நாகத்தோடைய ப்ரொடெக்ஷன் அம்சத்தில் இருக்கணும். இல்லைன்னா அவர் தலையில் நீர் சொட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புலையாவது அது இருக்கணும். இல்லைன்னா நம்ம கரெக்டாக அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா அவர் அபிஷேக பிரியர். காத்தாகணும். சிவனை நீங்கள் ஓப்பனில் வைக்கிறத விட ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷனில் இருக்கணும். அதை கரெக்டாக வச்சு அந்த லிங்க அமைப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு உயிர் சக்தி வந்துடும். இல்லைன்னா சிவன் அந்த செயலிழந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ ருத்ராட்சம் போட்டாலே 1008 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்றாங்க. வீட்டில் லிங்கத்தை வச்சா நம்ம தனியாக அதுக்கேற்ற மாதிரி மாறணுமோ? இல்லை, ருத்ராட்சம் 5 முக ருத்ராட்சம் நம்ம போட்டுக்கலாம். மற்ற எல்லா ருத்ராட்சத்துக்குமே சில காரண காரியம் உண்டு. இப்போ ருத்ராட்சம் போட்டவங்களுக்கு என்ன மந்திரம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சில கிரகங்களே என்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட கிரகமே இயங்காதுன்னெலாம் ஒன்று இருக்கும். ஓகே. ருத்ராட்சத்துக்கு இப்போ ருத்ராட்சம் இப்போது ஒரு முக ருத்ராட்சம் மட்டும் கிடைக்காதுன்னு ஒன்று இருக்கும். அது கடுகுமணி சைஸு, வேர்க்கடலை சைஸு, அந்த மாதிரிலாம் சைஸஸ் இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ பவர் ஜாஸ்திங்கலாம் ஒன்று இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ருத்ராட்சம் கிடைக்காது. அது கிடைக்காது. அது பார்த்ததே இல்லை. அதை பார்த்துருக்கோம். அது எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க தான் வச்சுருப்பாங்க. ஹைலி எக்ஸ்பென்சிவ். 7 முகம் 13 முகம் யார் போடணும், என்ன காரண காரியத்துக்காக ருத்ராட்சம் போட்டு வழிபாடு பண்ணுறாங்க. 5 முகத்தை தவிர்த்து எல்லா ருத்ராட்சத்துக்குமே தீட்டு உண்டு. அதுக்கு கரெக்டாக மந்திரங்கள் கரெக்டாக உபதேசம் பண்ணி எத்தனை ருத்ராட்சம் போடுறாங்க. அந்த ருத்ராட்சம் போடுறப்ப கூட ஸ்படிகம் போடணும். ஏன்னா அந்த ருத்ராட்சத்தோடைய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது ஸ்படிகம். இப்போ நம்ம லிங்கம் வழிபாடு பண்ணலாம். ஆனால் லிங்கத்துக்கு மேலே ஒரு ஸ்படிகம் இருந்துக்கிறது நல்லது. இல்லாத லிங்கத்தை சுற்றி ஒரு ஸ்படிகம் இருந்துக்கிறது நல்லது. ஓகே. வீட்டில் ஒரு ஸ்படிகத்தோடு வச்சு வழிபாடு பண்ணுறப்போ எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். ஆனால் அதுக்கு கரெக்டான முறையில் அதுக்கு மந்திரம் பண்ணணும். ஓகே. இப்போ சிவபக்தர்களுக்காக கேட்டுறேன், சின்ன சைஸில் லிங்கம் வைக்கலாம்னு சொன்னீங்க. சின்ன சைஸில் எந்த சைஸு? இவ்வளோ பெருசா? அது நம்மளுடைய எனர்ஜி லெவல் பொறுத்து. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு மந்திரங்கள் சொல்லி எந்த அளவுக்கு அதுக்கு உருவேற்றணும்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பெட்டர் மேடம் நம்மளுடைய கட்டவரல் சைஸு, கட்டவரல் சைஸ் தாண்டாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த சைஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிவபக்தன் தான், ஆனால் எனக்கு மந்திரம்லாம் தெரியாது. ஓம் நம சிவாய இதை சொல்லி நான் வழிபட்டாலே போதும்ல? அவ்வளோதான் மந்திரமே. ஓம் நம சிவாய நமகவே எத்தனை தடவை சொல்கிறோம்? அதுதான் 21 தடவையாவது சொல்லணும் மினிமம். ஓகே, சூப்பர். இப்போ ருத்ராட்சன் சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்டுடுறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கருங்காலி மாலை தான் செம்ம ட்ரெண்டிங் ஓடிட்டு இருந்துச்சு. அது காரணம் என்னப்பா, எல்லா செலிபிரிட்டியும் கழுத்தில் மாட்டிக்கிறாங்கப்பா, அவங்கெல்லாம் பெரிய இடத்துல இருக்காங்கப்பா லைஃப்பில். ஆர்ட் ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை எங்கேயோ இருக்காங்கப்பா, அப்போ நானும் மாட்டிக்கிறேன்னு பல பேர் மாட்டிட்டு அலைஞ்சாங்க. ஒரு பொருளுக்கு அதிகமாக டிமாண்ட் ஏற்படுறப்ப அதுக்கான நிறைய போலிகளும் உருவாகும். அப்படி கருங்காலி மாலைக்கு நிறைய போலி உருவாகிட்டு இருந்துச்சு. இது தெரியாமல் பல பேர் கழுத்தில் மாட்டி சுற்றிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கருங்காலி மாலைன்றது வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு விஷயமா என்ன? கருங்காலி மாலை முழுக்க கர்மா. ஓகே. இத்தனை பேர் மாட்டிட்டு சுற்றி நாங்களாம் நல்லா தான் இருக்கோம்னு சொல்கிறவங்க எல்லாருமே டூப்ளிகேட் கருங்காலி மாலை தான் போட்டிருப்பாங்க. இதை கேட்டு பல பேர் ஃபீல் பண்ணுவாங்களே. ஏன்னா என்ன தான் நீங்கள் ஒரிஜினல் சொல்லி கொடுத்தாலும் கருங்காலி மாலையை சுமக்கிறதுக்குனே ஒரு சக்தி வேணும். கருங்காலி மாலையை கருங்காலியவே முதல் யார் தொடணும்னே இருக்குது. தொடாமல் வழிபாடு பண்ணணும். கருங்காலி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டா அதுக்கான பூஜை முறைகள் கரெக்டாக பண்ணுறவங்க தான் கருங்காலியவே கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும்லாம் இருக்குது. ஏன்னா கருங்காலி முதல் நெகட்டிவிட்டி தான் வாங்கும், நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணணும்னு இருக்குது. அப்போது நீங்கள் ஒரிஜினல் கருங்காலி மாலையை போடுறீங்க அப்படின்னா உங்களை முதல் தனிமையாக்கிடும். நீங்கள் சன்னியாசி ஆகணும், சாமியார் ஆகணும், என்னை யாருமே நோண்ட வேண்டாம், நான் பாட்டுக்கு தனியாக இருக்கேன், என்னோட எல்லா நெகட்டிவிட்டியும் நான் திறப்போட்டு காட்டுறேன்
வெளிச்சம் போட்டு காட்டுறேன், நான் வந்து நல்லது கெட்டதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறவங்க கருங்காலி போடட்டும். கருங்காலி போட்டு எனக்கு லக்கு வந்துச்சுன்னெலாம் சொல்லக்கூடாது. கருங்காலி லக்கெல்லாம் கொண்டு வராது. கருங்காலி வந்து உங்களை முதல் தனிமைப்படுத்தும். தனிமைனா என்னது? தனிமை தான் வந்து தியானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. நொந்து போய் நம்ம வந்து ஞான மார்க்கமாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது, மோட்சத்தை நோக்கி போகிறதுன்னு ஒன்று இருக்குது, சிவனேன்னு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா எல்லா நெகட்டிவிட்டியும் நீங்கள் வாங்கிக்க ரெடி. அதுதான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, கருங்காலி போட்டுட்ருப்பாங்க, சண்டையாக இருக்கும், பயங்கரமாக மாட்டுவாங்க வீட்டில். அது கருங்காலி மலை திட்டுறது நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே அவ்வளோ திட்டு வருது அப்படின்ட்டு. ஒரிஜினல் கருங்காலிக்கு இது நடக்கும். டூப்ளிகேட் கருங்காலியை பற்றி நான் பேசவே இல்லை. இது ஒரிஜினல் கருங்காலி போட்டவங்களுக்கு நிறைய பர்சனல் இஷ்யூஸ் வரும். லைஃப்பில் க்ரோத்துங்கிறதுலாம் வராது. ஜாதகமே நல்லா இருந்தாங்க. எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே, நிறைய பேர் மாட்டிட்டு அழைகிறாங்க கருங்காலியை. அதுக்கு நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. நல்லது கெட்டது எல்லாமே வரட்டும், நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஓப்பன் புக்காக இருக்கேன். அதாவது கருங்காலி மலை போடுற வரைக்கும் லைஃப் ஓகே நல்லா இருந்திருக்கும். போட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே என்ன நம்மளை பற்றி எல்லா மட்டும் வெளியே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் பிரச்சனை இங்கே இருக்குன்னு தெரியாது. கருங்காலிக்கிட்டு இருந்தால் வரும், பயங்கரமாக மாட்டுவாங்க, அப்பட்டமாக மாட்டுவாங்க. திருட்டோட பண்ணுறவன். ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க ஹாரோஸ்கோப் பார்த்தப்ப நான் இதை தான் கேட்டேன். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நான் எல்லாம் அவர் பண்ணது எல்லாம் பார்த்துட்டேன், என்னால் தாங்கவே முடியல அப்படி இப்படின்னு. அப்புறம் என்னை வீட்டுக்கு பார்க்க வந்திருந்தார் அவர். பார்த்துட்டு கிளம்புறப்ப தான் நானே கழுத்தில் பற்றி என்ன போட்டிருக்கீங்க, கருங்காலி எடுத்து டமாலும் வெளியே எடுத்து போட்டார், திஸ் இஸ் ஒரிஜினல் அப்படின்ட்டு போய். அவருக்கு தமிழும் தெரியாது அவருக்கு. அவர் பயங்கர அப்பட்டமாக தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு ஒய்ஃப் கிட்ட. ஓகே ஓகே. அவங்கள நான் தான் பேசி கவுன்சிலிங்லாம் கொடுத்து சேர்த்து வச்சேன், அது வேற கதை. நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த கருங்காலியை தூக்கி எறியக்கூடாது. இது வேறையா? ஆமாம், நான் இப்போ சொல்லிட்டு எல்லாம் கருங்காலியை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. கருங்காலிங்கிறது கருமா. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கருங்காலி மாலையை யாராவது சொல்லியே கொடுப்பாங்க. இந்தாங்க எடுத்துட்டு போங்க, இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட வித்து அது வர காசு தான் அவங்களுக்கு சோறு. காசுக்கு இல்லை, ஜென்ரலாகவே ஒரு சிலர் கருங்காலி மலையை கொடுப்பாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு காமெடி பார்த்துருப்போம், இந்த மொட்டையந்தலையில் நீ கை வச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி தான் அது. இது எப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் கருங்காலி மலையை போட்டுட்டு நீங்கள் கோயில் வாசல்லையோ மரத்துக்கடியிலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரக்கூடாது. கரும ஆக்டிவேஷன்லேயே தான் இருக்கும். அதை அனாமத்தான் போட்டுட்டு வரக்கூடாது. உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக கருங்காலி வாங்கிருச்சு. நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலும் அது உங்களுடைய எனர்ஜியை அது வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்க முடியாமல் இந்த கருங்காலி தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரலாக இந்த கருங்காலி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபேமிலி ரீதியாக வச்சுருப்பாங்க. இது எங்கள் தாத்தா கொடுத்தாரு, எங்கள் தாத்தாட்டிருந்து நான் வாங்கினேன், எங்கள் பாட்டிகிட்டேருந்து நான் வாங்கினேன், அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னெலாம் தெரியாது. அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிட்டு போவாங்க கருங்காலியை. அப்போ இது ஏதோ ஒரு வகையில் கருமா இயங்கிக்கிட்டே இருக்கும். கருங்காலி மாலை போட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் இதை போடாதீங்க உங்களுக்கு இப்படி ஆயிடும்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் வாழ்க்கைக்கு இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் இந்த கருங்காலி முதல் கழட்டுங்களான்னு சப்பால்னு கழட்டி தூக்கி எறிய பார்த்தாரு. அப்போ நான் சொன்னேன், தூக்கிலாம் எறியக்கூடாது, நீ யார்ட்டையும் கொடுக்கவும் கூடாது, நீ எல்லாம் ஒரு துணியில் சுற்றி வீட்டில் தான் போய் வைக்கணும், ஓரமாக எடுத்து வச்சிடணும், எங்கேயும் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிடாதீங்க, அது ஒரு பெருங்கருமா. ஆனால் விதிப்படி கருங்காலியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். உங்கள் கருமாவை இன்னொருத்தர் தூக்கி கொடுத்துட்டு நம்ம அந்த மேரத்தான்லாம் ஓடுறப்ப அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு ஏன் ரோல் முடிஞ்சது, அது ஓன் ரோல், அந்த மாதிரி தான் இது. இதுதான் விதி, கருங்காலியோடைய விதி அது. அதனால தான் கருங்காலி வந்து சன்னியாசிகளும் முனிவர் மாதிரி இருக்கிறவங்களும் கருங்காலி போட்டுட்டு போய்க்கலாம். முற்றும் திறந்து எல்லா லைஃபும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில் இருக்க நாம அதை போடக்கூடாது. அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கருங்காலி போட்டிங்கன்னா அவ்வளோ நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்கன்னா போட்டுக்கணும். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து கருங்காலி கட்ட போறாங்கன்னு தெரியலையே. தூக்கி எறியக்கூடாது கருங்காலி, அதையும் நான் சொல்லிடுறேன். கருங்காலி தூக்கி எறியக்கூடாது. ஓகே ஓகே. ஒரு சிகப்பு துணியில், அதாவது செவ்வாய், அதை வந்து சுற்றி, கருங்காலியும் செவ்வாய் தான், அதை வந்து சுற்றி ஒரு ஓரமாக புழங்காத ஒரு பத்திரமான ஒரு இடத்துல, சாமி பூஜையிலையும் வைக்கக்கூடாது, இயங்கிட்டே தான் அது இருக்கும். எங்கேயாவது ஓரமாக புழங்காத ஒரு இடத்துல ஓரமாக எடுத்து அதை வச்சிடும். ஆனால் இப்போ கருங்காலி மட்டும் போட்டால் தான் இவ்வளோ பிரச்சனை. அதுக்கு பதிலாக கூட ஏதாவது இந்த பஞ்சலோகத்தில் செஞ்ச ஒரு ஸ்ரீசக்கரமோ சம்திங் வேறு எதனா விஷயமோ நான் வச்சு போட்டால் ப்ராப்ளம் பெருசாக வராதா? அப்படி யாராவது கேட்டால் அவங்களுக்கு உங்கள் பதில்? கருங்காலி தன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்குது, கூட இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த போட்டிங்க அப்படின்னா என்ன ஸ்பீடாக செய்ய போகுது, அது அதோடைய கடமையை தனியாக செஞ்சுட்டு இருக்க போகுது. இது செவ்வாய். இந்த செவ்வாயோட எந்த பிளானட் சேருதுன்னு ஒன்று இருக்குது.
ஸோ ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புன்னு ஒன்று இருக்கும். செவ்வாய் குரு சேருதா, செவ்வாய் கேது சேருதா, செவ்வாய் சுக்கிரன் சேருதான்னு. எது சேர்ந்தாலுமே இங்கே செவ்வாய் தான் பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, இயக்க தான் போகுது, நெகட்டிவ் கர்மாவை இயக்க போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் அது அடி தான் வாங்கும். நீங்கள் என்ன பவர்ஃபுல்லாக உள்ளே போட்டாலும் பேலன்சிங் நீங்கள் பண்ணினாலும் ஒரு விஷயத்தை பிடுங்கும், ஒரு விஷயத்தை கொடுக்கும் பிடுங்கும், இழந்து தான் வாங்கணும். அப்பா இது பெரிய விஷயமா இருக்குங்க. அப்புறம் இந்த கோயிலில் போகிறப்ப நம்ம ஒரு இடத்துல மட்டும் குங்கும விபூதி வாங்கி வைக்கிறதில்ல. முதல்ல ஒரு சாமியை பார்ப்போம், கொடுப்பாங்க, எடுத்து இந்த இடத்துல வச்சுப்போம். அடுத்து ஒன்று பார்ப்போம், குங்குமம் கொடுப்பா, இங்கே வச்சுப்போம். அடுத்து போகும், திருப்பி கொடுப்பாங்க. இப்படி ஒரு 7-8 இடத்துல நம்ம வாங்கிட்டே இருக்கோம்னா, நிறைய பேர் வச்ச இடத்து மேலே திரும்ப வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ஏன்ப்பா இது மேலே வைக்காதப்பான்னு சொல்லிட்டு லைனாக கூட போடுவாங்க. முழு நெத்தி வரைக்கும் அந்த 8 போட்டே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் கோயிலில் போய் இந்த விபூதி குங்குமம் வாங்குறவங்க? அதாவது குங்குமத்தை எந்த இடத்துல வச்சுட்டு இருந்தாங்களோ அங்கேயே வைக்கட்டும். திருநீரை எங்கே வச்சாங்களோ அது மேலே ஒரு டாட் வச்சா போதும். இது ஒன்றும் இல்லை, நம்ம மையப்புள்ளியே இந்த திருநீருங்கிறது என்னது, சிவனுடைய நெற்றிக்கண். அங்கே இருக்கிற எனர்ஜி நம்மளுடைய ஆக்ஞா சக்கராவை நம்ம இயக்கிட்டே இருக்கோம். இது பிந்து நிலை அப்படிங்கிறது, இது ஆக்ஞா சக்கரா. இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் குங்குமம் கீழே திருநீர் மேலே அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம். குங்குமம் கீழே திருநீர் மேலே. ஆமாம். அப்போ இந்த புருவத்துக்கு கீழே நம்ம பொட்டு வச்சிடக்கூடாதுன்னே ஒன்று இருக்கும். புருவத்தோடு நின்றணும். புருவத்துக்கு கீழே வைக்கிறீங்கன்னா லைஃபோடைய அமைப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கேரளா சைடில் வச்சு நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் புருவத்துக்கு கீழே வச்சுருக்காங்க. சந்தனம் வைப்பாங்க, அவங்களுக்கு கீழே வைப்பாங்க. ஏன்னா அது தாந்திரிக பூமி, அது வசிய பூமி. அவங்க அந்த கருப்பு இது கூட வைப்பாங்க, யாகத்துல இருந்து இருக்கிற கூட அவங்க அந்த மூக்கில் வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மூக்கில் வைக்காமல் வந்துக்கிறது நல்லது. இங்கே சவுத்தில் நம்ம தமிழ்நாடு இல்லை, ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். இப்போ திருநீர்லாம் நீங்கள் மூக்கில் எல்லாம் வைக்கவே கூடாது, நீங்கள் நெத்தியில் தான் வச்சாகணும். குங்குமம் நீங்கள் பூர்வத்தோடு நின்றுக்கிறது நல்லது. சில பேர் மூக்கு வரைக்கும் இழுத்துட்டே இருப்பாங்க. அது எதுக்கு இழுக்கலாம் அப்படின்னா, இப்போ நாமம் போடுறாங்கன்னா இந்த மூக்கிலேருந்து இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க, இப்படி டெவலப்மெண்ட்டுக்கு இப்படி போடுவாங்க. அது இங்கேருந்து இப்படி போகும், அதுவுமே மூக்கு கிட்ட வராது, ஓரளவுக்கு இதோடு நின்றோம். ஸோ இந்த மூக்கு பகுதி கிட்ட பொட்டு போயிடக்கூடாது, அது மட்டும் அவங்க பார்த்துக்கணும். ஓகே, இப்போ பொட்டுனா இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பொட்டு நம்ம சிஎம் சார் வச்சிருக்காருல நெத்தியில், அந்த பொட்டு தான். ஒரு சிலர் கேட்டால் அதை மூலிகை நட்சிக்கி செய்கிறது பண்ணுறாங்க. இன்னொரு சிலர் கேட்டால் இல்லைப்பா ஒரு ஹோமத்தில் கலந்து பாருப்பா, அங்கே கிடைக்கிற அந்த விஷயத்த தான் நெத்தியில் வச்சிருக்காருன்றாங்க. இன்னொரு சிலர் கேட்டால் அரகஜாப்பா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக என்னது இது கான்செப்ட் சிஎம் நெத்தியில் இருக்கு? சிஎம் பக்கத்தில் போகிறவங்களுக்கு அந்த ஸ்மெல்லை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அரகஜா ஸ்மெல் வருமா? அரகஜானா நல்ல ஸ்மெல் வரும். என்னது அரகஜானா? அது அரகஜா அப்படிங்கிறது அகைன் அது மூலிகைகள் தான். அது உங்களுக்கு ஏகப்பட்ட மூலிகைகள் போட்டு, இப்போ புணுகு, இது காட்டுப்பூனையோடைய புணுகுலேருந்து அவங்க செய்கிறது. அந்த புணுகும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் அந்த புணுகு எடுக்க முடியாது. இது ரொம்ப உயர்ந்த ரக காட்டுப்பூனைகிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கினவங்க எடுத்து அதோடைய வேர்வத்துளியிலேருந்து அதோடைய கழிவுலேருந்து எடுத்து அதிலிருந்து எடுத்து செய்யக்கூடியது. அதோடைய மற்ற மூலிகைகளை சேர்த்து செய்யக்கூடியது தான் அரகஜா. ஆனால் என்னுடைய கூற்றின்படி அவர் அரகஜா தான் வச்சிருக்கிறாராங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இது யாகத்திலேருந்து கொடுத்துருவாங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம யாகம் பண்ணுறோம், யாகத்திலேருந்து கிடைக்கிறது அரகஜாவா? ஆஹா, யாகத்துலேருந்து அரகஜா கிடைக்காது. நம்ம யாகத்தில் இருந்து நம்மளுக்கு அந்த எல்லாம் அந்த பஸ்பம் பண்ணுறாங்களா, அந்த யாகத்தில் எல்லாம் போட்டு பஸ்பம் பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆனதில் உங்களுக்கு அந்த கருப்பு மை இத்தினூண்டு தான் வரும், இவ்வளோ தான் வரும். அந்த மையை கொடுத்துருவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுத்து, கொஞ்சமாக வைங்க ரொம்ப நல்லதுன்ட்டு. நம்ம பல வகையான யாகங்கள் இருக்குது, எல்லா யாகத்துலேயுமே இந்த கருப்பு மை வரும். இதை நீங்கள் வச்சுட்டு போகிறப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும், பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். என்னது ஆக்டிவேட் பவர்ஃபுல்? எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராது, பாசிட்டிவிட்டி, அதே மாதிரி திருஷ்டிப்படாது. ஸோ திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு பல யாகங்கள் இருக்குது, பல விஷயத்துக்கு பல யாகங்கள் இருக்குது. ஏன்னா என்னதான் யார் என்ன போட்டு வச்சாலும் சிஎம் வச்சிருக்காரு, ஜோசப் விஜய் வச்சிருக்காருன்னு பல பேர் பார்க்குறாங்க. எப்படி போட்டு, அதுவும் பிளாக் கலரில். இங்கே ஹிந்துஸே ஒயிட்டு ரெட்டு தானே வச்சுட்டு போவாங்க, பிளாக்காக இருக்குன்னு பல பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உங்ககிட்ட கேட்டால் ஆன்சர் கிளியராக கிடைக்கும். அதுதான் எனக்கு அது அரகஜாவாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் பக்கத்தில் போயிருந்தாங்கன்னா ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும், அரகஜா ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும். அரகஜா வச்சவங்க நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலே ஸ்மெல் தெரியாது. இவ்வளோண்டாங்க, அவ்வளோ ஸ்மெல் வரும். நீங்கள் அரகஜா ஓப்பன் பண்ணாலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நல்ல குவாலிட்டியான அரகஜா ஃபுல் வாசனையாக இருக்கும். அதை தான் சாமிக்கு சிலைக்கெல்லாம் தடவுவாங்க. அந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அரகஜா அப்படின்ட்டு. தமிழ் தானே அது? அது தமிழ் தான் அது. ஆமாம், அரகஜா அப்படிங்கிறது அந்த முழுக்க அந்த புணுகுலேருந்து வர்றது தான், காட்டுப்பூனையோட வேர்வையிலேருந்து வர்றது தான். அதோட சில மூலிகைகள்லாம் அவங்க கலக்கிறப்போ அதோடைய ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாயிரும். அதோட ஒரிஜினல் அந்த அரோமா ஸ்மெல்லே அந்த புணுகுலேருந்து வர்றது தான். அந்த புணுகோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா நாத்தமே தாங்காது. அந்த நாத்தத்தை தான் மறைக்கிறதுக்கு என்னென்னத்தையோ கலந்து இன்னும் வாசனையாக கொடுத்துருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த புணுகெல்லாம் இந்த சாமி சிலைக்கு தடவை இருக்கும்,
அந்த ஆக்கர்ஷண சக்தியை வாங்குறக்கும் அந்த எனர்ஜி எமிட் பண்ணுறக்கும் தான் நான் அதை சேர்க்குறது. அது பார்த்தீங்கன்னா இத்துணூண்டே வந்து 1000 ருபீஸ். ஆக்சுவலாக அந்த 1000 ருபீஸ் யாருக்குன்னா மேனுஃபேக்சரர்ஸ்க்கே 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் சொல்கிறது 1 டாட்டு 2 டாட்டு அவ்வளோ எக்ஸ்பென்சிவா? அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஏன்னா லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த அரகஜாவை அந்த புணுகு போய் நம்ம எடுக்க முடியும். நம்ம பாட்டுக்கு காட்டில் இருக்க பூனை தூக்கிட்டு வந்துலாம் பண்ண முடியாது. அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக கிடைக்கிற பொருளும் அது கிடையாது. இது வந்து வித் லைசன்ஸோடு விற்கிறவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அந்த ரேஷியோவில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி நவபாஷண சிலை செய்கிற மாதிரி தான். ஆமாம், இது வந்து ப்ராப்பர் ரேஷியோ. இப்போ நம்ம என்ன பார்ப்போம், இந்த கோயில் வாசல்களெல்லாம் என்னங்க அரகஜா, இது புணுகோடது, புணுகு அப்படின்லாம் வித்துட்ருப்பாங்க. புணுகு மிக்ஸ் பண்ணுவாங்க அரகஜாவில் அந்த மாதிரி. இது புணுகுனே தனியாலாம் விற்பாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நாற்று தாங்கவே முடியாது. ஆனால் அதையும் புணுகுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் இத்தினோட டப்பாவில் விலை கம்மியாக கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒரிஜினல் புணுகு அப்படின்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு காட்டு பூனையோட தான் இருக்குமோ தவிர்த்து ஒரு உயர்ந்த, அதாவது அதுக்கு குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அப்படின்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் அரகஜா வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடிச்சு சொல்றீங்க அதை? என்னுடைய கெஸ் அதுதான். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து யாகத்திலேருந்து வந்ததை தான் நெத்தியில் வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். கொஞ்ச நாள்ல கிடைச்சிடும், பார்ப்போம். இல்லை, அதுதான் பக்கத்தில் ஸ்மெல் பண்ணுறவங்க சொல்லிடலாம். அவர்கிட்ட இல்லை, அது யாராவது கூட இருக்கிறவங்க சொன்னாதான் தெரியும் அது வாசனையா இருந்ததா இல்லையா. அவர் பக்கத்துல போனா ஒரு ஸ்மெல் வரணும். அதுதான் அரகஜம். அவர் பாடி ஸ்ப்ரே போட்டிருந்தாலும் அதை தாண்டி இந்த ஸ்மெல் வெளியே தாண்டி வரும். அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலா நிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஆனா என்னதான் மார்க்கம் சார்ந்து இருந்தாலும் மத வேறையா இருந்தாலும் இப்போ அரகஜாக்கும் அவர் வைக்கிற அந்த இதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ். எனக்கு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க புணுகு அரகஜாலாம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பிளாக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து தைலம் அமைப்பில் தான் அது இருக்கும். லைட்டாக தான் உங்களுக்கு ஒரு பிளாக்கு ஓரளவுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தைலத்தோடைய அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அது அவ்வளோ நேரம் இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் புணுகை வந்து நெத்தியில் தான் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் புருவத்தில் தடவிக்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய காதுக்கு பின்னாடி தடவிக்கலாம். புருவத்தில் தடவுறப்போ அது வசியம் அப்படிங்கிற ஒரு கணக்குள்ளே வரும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒன்று இருக்குது. திஷ்டிப்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம யாகத்திலேருந்து வரக்கூடிய என்ன யாகம் நம்ம பண்ணோமோ, எதோ சக்தி வாய்ந்த ஒரு யாகத்திலேருந்து அவருக்கு அது வந்திருக்கலாம். அதனால் இது டெய்லி வச்சுட்டு போங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அதை அவர் வச்சுட்டு வரலாம். ஏன்னா அதோடைய அந்த லிக்விடிட்டியெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ எனக்கு டவுட்டே வந்து, ஓகே நம்ம இன்னும் நேரிலவே அவரை பார்க்கல, பார்த்தா சொல்லிடலாம் இதுதான் அப்படிங்கிறது. அது கூடிய சீர நடக்க என்னோட வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.